கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக 4 nights 5 days அப்படின்னு தாய்லாந்துக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1 night பேங்காக் 3 nights பட்டாயா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜ் பெர் பர்சன் 49,499 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்துட்டு மந்த்லி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட டூர் பேக்கேஜ் 99,999க்கும், பாலிக்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் 74,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் டொவினோ தாமஸுடைய நடிப்பில் தமிழ் டப்பிங்லேயே நம்மூர் தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற ஐடென்டிட்டி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஷாப்பில் இருக்கக்கூடிய ட்ரையல் ரூமில் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு மாற்றுறது எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ பண்ணி கடைசியாக அவங்கள மிரட்டியே காசு பறித்து இந்த மாதிரி வேலையை ஒரு நபர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு ஒரு கதாபாத்திரம் உயிரோட கொளுத்துது. இப்போ அவனை கொளுத்தி விட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது இதை த்ரிஷா பார்த்துடுறாங்க. ஆனால் இதை போலீஸில் சொல்லலாம் அப்படின்னு போகிற த்ரிஷா போகிற வழியில் அவங்க ஒரு விபத்தை சந்திக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு பல விஷயங்கள் மறந்து போயிடுது. இப்போ இந்த கேஸை வினய் ராய் தான் வந்து எடுக்கிறாப்புல. அவர் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய டொவினோ தாமஸை கூப்பிட்டு வந்து, இங்கே பார்ப்பா, இந்த பொண்ணு சொல்ல அந்த குலகாரன் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத கிளியராக எனக்கு வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்ல போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய பலமே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஆக்சுவலாக மலையாளம் க்ரைம் த்ரில்லர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் இல்லை க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். பட் ஸ்லோ பர்னிங்காக தான் பண்ணியிருக்காங்க. இருந்தும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த படத்துடைய இன்டர்வலை அவங்க ஓப்பன் பண்ண விதம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு செம்மையான ட்விஸ்ட்டு. அந்த மாதிரி தான் இன்டர்வல் பிளாக்கை இவங்க விடுறாங்க. ஸோ அப்படி ஒரு லெவலுக்கு தான் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை இந்த டீம் செட் அவுட் பண்ணியிருக்கு. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறதே ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் தான் நீங்கள் சொல்லலாம். ஒன்று நம்ம டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் ராய், ஷம்மி திலகன், அஜு வர்கேஷ், இந்த மாதிரி ஒரு 4-5 கதாபாத்திரம் தான் நீங்கள் சொல்லலாம். இவங்க எல்லாரும் கொடுத்ததை பண்ணிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் டெக்னிக்கலி செம்ம ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம் இது. அது அகில் ஜார்ஜுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், ஜேக்ஸ் பிஜோயுடைய மியூசிக் ஆகட்டும், சம்மன் சாக்கோவுடைய கட்ஸ் ஆகட்டும்னு சொல்லி ஒரு படத்தை விஷுவலி ஸ்டன்னிங்காக எந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக வந்து கொடுக்கணுமோ அந்தளவுக்கு ரிச்சாக பயங்கர கிராண்டியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமை. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்த அந்த ஹைப்பு தான். எங்க இந்த அளவுக்கு பரபரப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த கிரைம்ஸ் எல்லாத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுற அந்த நபர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், அடுத்தடுத்து தவறுகள் நடக்குது, இந்த தவறுக்கு காரணமான ஆள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுனாவே அங்கேயே கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் வளவலா குளவலான்னு 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த கிரைமை யார் பண்ணுறாங்கங்கிறத ரிவீல் பண்ணுற வரைக்கும் மலையாள படமாக ஓடின அந்த படம் அது ரிவீல் ஆனதுக்கப்புறம் தெலுங்கு படமாக மாறி போச்சு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மேக்கிங்கில் பயங்கரமாக செலவழித்து வேறு லெவலில் ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார் சேசிங் என்ன, ஃப்ளைட்டுக்குள்ளே சண்டை என்னன்னு சொல்லி சரமாரியாக தெலுங்கு படம் மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க கதை எங்கே ஆரம்பித்ததோ அதை விட்டு எங்கே சார் போனாங்க, இவங்க எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அதே மாதிரி இந்த படத்தில் கதாபாத்திரங்கள்ங்கிறது நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் தான். அதை தாண்டி நம்ம மந்த்ராபேடியுடைய கதாபாத்திரம்லாம் சும்மா பேருக்கு தான் உள்ளே வந்துட்டு போது. அந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. எந்த ஒரு எஃபெக்டிவ்னஸுமே கிடையாது. சும்மா பேருக்கு வந்துட்டு ஓகே 2 சீன் உள்ளே வந்து ஃப்ரேமில் காமிச்சிட்டு போகணும் மொத்த அப்படிங்கிற மாதிரி தான் பல கதாபாத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கே தவிர அந்த கதாபாத்திரங்கள் எந்த ஒரு இம்பேக்டையுமே நமக்கு விடலை. இது போக இந்த படத்தில் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன பையனை காமிச்சு அந்த பையன் பயங்கர ஆர்கனைஸ்டாக எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஒரு விட்டு போடுவாங்க. ஆனால் பின்னாடி அந்த விஷயத்தை எங்கேயுமே இவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணவே கிடையாது. இவ்வளோ நேரம் செகண்ட் ஹாஃபில் உருட்டினாங்க, ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக இவங்க யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது எல்லாமே போக இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் உண்மையாக ஒரு சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது.
ஆனால் நம்மளே ஒரு பொறுமை இழந்து போய் எங்கே ஆரம்பிச்சிங்க அதான் முடிஞ்சு போச்சு இல்லை யாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அவங்க காமிச்ச எந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸுமே நமக்கு சர்ப்ரைஸே தரலை அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான ஃபேக்ட். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் இந்த ஐடென்டிட்டி. ஃபஸ்ட் ஆஃப் அளவுக்கு செகண்ட் ஆஃபை இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செம சுவாரஸ்யமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான். செகண்ட் ஹாஃபில் ரைட்டிங்லேயும் சரி கேரக்டரைசேஷன்லேயும் சரி கம்ப்ளீட்டாக இந்த டீம் கோட்டை விட்டதுனால ரொம்பவே ஒரு ஆவரேஜ் வாட்சாக மாறி வந்து நிற்கிது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 16+ தான். ஸோ 16 வயசுக்கு மேற்பட்ட பசங்க பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உள்ள இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குது. நான் மலையாளம் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான் பார்த்தேன். அது நீட்டாகத்தான் இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.